குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்க்ரீஷன் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். எக்ஸ்க்ரீஷனில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன் ஹியூமன். அதாவது ஹியூமனில் யூரின் ஃபார்மேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா nitrogenous waste formed as a result of breakdown of amino acids is converted to urea in the liver by the ornithine cycle or urea cycle. அதாவது என்ன அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகி அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வேஸ்டேஜ் இது எல்லாமே வந்து லிவரில் போயிட்டு யூரியாவாக கன்வெர்ட் ஆகுது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூரியா சைக்கிள் ஆர் ஆர்னித்தைன் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, யூரியா சைக்கிள்னு சொல்லலாம், ஆர்னித்தைன் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அதுக்கான டயக்ராம் வந்து உங்களோட புக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், ஆர்னித்தைன் சைக்கிளோட டயக்ராம் இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்னித்தைன் சைக்கிள். இந்த ஆர்னித்தைன் சைக்கிளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல நடக்கும். சரியா, ஆர்னித்தைன் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல நடக்கும். எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாலையும் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம். இந்த மாதிரி 2 பிளேஸில் நடக்கும். அதில் மைட்டோகாண்ட்ரியாவில் பொறுத்த வரைக்கும் அமோனியா கார்பமைல் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும், அமோனியாவாகவும் மாறும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பமைல் பாஸ்பேட்டாகவும் மாறும். இது ரெண்டுமே எங்கே நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியாவில். சைட்டோபிளாசத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிட்ருலின், அர்ஜினோ சக்சினேட்டு, அர்ஜினைன் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் நடக்கக்கூடியது. சரியா, ஓகே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்னித்தைன் சைக்கிளில் இது வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கக்கூடியது. அதில் அமோனியா வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா கார்பமைல் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த கார்பமைல் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைமை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பமைல் பாஸ்பேட் சிந்தடேஸ். அந்த என்சைம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமோனியாவிலேருந்து கார்பமைல் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த கார்பமைல் பாஸ்பேட்டிலிருந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா சிட்ருலின் கிடைக்கும். கார்பமைல் பாஸ்பேட்லேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா சிட்ருலின். அப்போ சிட்ருலின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமினோ ஆசிட். சரியா, அந்த சிட்ருலின்லேருந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அர்ஜினோ சக்சினேட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ அர்ஜினோ சக்சினேட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த என்சைம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அர்ஜினோ சக்சினேட் சிந்தடேஸ். சரியா, அர்ஜினோ சக்சினேட் சிந்தடேஸ் அப்படின்ற என்சைம் தான் அர்ஜினோ சக்சினேட்டாக கன்வெர்ட் ஆகும். அர்ஜினோ சக்சினேட்லேருந்து ஃபியூமரேட்டாக கன்வெர்ட் ஆகும். சரியா, அர்ஜினோ சக்சினேட்லேருந்து ஃபியூமரேட்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஃபியூமரேட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடிய என்சைம் தான் அர்ஜினோ சக்சினேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஃபியூமரேட்லேருந்து அர்ஜினைனாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த அர்ஜினைன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போயிடும் அப்படின்னா யூரியா சைக்கிளில் போயிடும். எது அப்படின்னா இந்த அர்ஜினைன் அப்படிங்கிறது. சரியா, அதுக்கப்புறம் அர்ஜினைன்லேருந்து ஆர்னித்தைனாக கன்வெர்ட் ஆகிடும். சரியா, அப்போ அந்த ஆர்னித்தைன் அப்படியே ரீஜெனரேட் ஆகி இந்த சைக்ளிக் ஃபார்மை அப்படியே ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூரியா சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஜினைன், ஆர்னித்தைன் இது எல்லாமே இந்த மாதிரி 9 வர்றது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அதில் இருக்கிறது எல்லாமே அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சைக்ளிக் ஃபார்மேஷன் நடந்தது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா யூரியா கிடைக்குது. இந்த யூரியா வந்து எக்ஸ்க்ரீஷனில் போயிட்டு நடக்குது. சரியா, இதான் வந்து ஆர்னித்தைன் சைக்கிள் ஆர் யூரியா சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, யூரின் ஃபார்மேஷன்ஸ் இன்வால்வ்ஸ் 3 மெயின் ப்ராசஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா யூரின் ஃபார்மேஷன்ஸ். சரியா, இப்போ யூரின் ஃபார்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 மெயின் ஸ்டெப்ஸில் நடக்குது. என்னென்ன அப்படின்னா கிளாமுருலார் ஃபில்ட்ரேஷன், டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் டியூபுலார் செக்ரீஷன். இந்த மாதிரி 3 மெயின் ஸ்டெப்ஸாக ஃபங்க்ஷன் ஆகுது. எது அப்படின்னா யூரின் ஃபார்மேஷன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாமுருலார் ஃபில்ட்ரேஷன். சரியா, கிளாமுருலார் ஃபில்ட்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட் என்டர்ஸ் த கிட்னி ஃப்ரம் த ரீனல் ஆர்டரி. பிளட்டு பொறுத்த வரைக்கும் எங்கே போய் என்டர் ஆகுது அப்படின்னா ரீனல் ஆர்டரியில். சரியா, இன்டு த கிளாமுருலஸ். blood is composed of large quantities of water. பிளட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா large quantities of water, colloidal proteins, sugars, salt and nitrogenous end product. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா the first step in urine formation ஓட first step நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா the glomerular filtration.
The first step in urine formation is the filtration of blood that takes place in the glomerulus. இந்த urine formation, இந்த சிறுநீர் உருவாகுதல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளட்டை வந்து ஃபில்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் எங்கே நடக்குது அப்படின்னா glomerulusல தான் நடக்கும். This is called the glomerular filtration. இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா glomerular filtration அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிவ் ப்ராசஸ். சரியா, இது என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னா பேசிவ் ப்ராசஸ். இது ஒரு இயல்பான கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து பேசிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். The fluid that leaves the glomerular capillaries and enters the Bowmanian capsule is called the glomerular filtrate. அதாவது கிளாமர்லஸில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அது வந்து எங்கே போகுது அப்படின்னா பௌமானியன் கேப்சூலுக்கு போயிடும். சரியா, அந்த பௌமானியன் கேப்சூலில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா glomerular filtrate அப்படின்னு சொல்கிறோம். சரியா, the glomerular membrane has a large surface area, is more permeable to water and small molecules present in the blood plasma. இது வந்து பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய வாட்டர், அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ஊடுருவ தன்மை உடையதாக இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு and leaves the force through the afferent arteriole. The blood enters the glomerular faster with greater force through the afferent arteriole and leave the glomerulus through the efferent arterioles. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாகவே நடக்கக்கூடிய ஒரு செயல். அதாவது afferent, efferent arterioles இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், blood enters the glomerulus faster with glomerular force through the afferent arteriole. afferent arteriole பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். and leaves the glomerulus through the efferent arterioles. அதுக்கப்புறம் அது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா efferent arteriolesல அதோட ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். சரியா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா afferent arterioles, efferent arteriole ரெண்டு இருக்கும். அந்த afferent arteriole ஃபஸ்ட்டு போகும்போது அதோட ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எஃப்ரண்ட் ஆர்டியோலேருந்து வெளியில் வரும்போது ஃபோர்ஸ் வந்து கம்மியாகவே இருக்கும். The afferent arteriole is wider than efferent arteriole. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த அஃப்ரண்ட்டை விட அந்த எஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அகலமானதாக இருக்கும் அந்த எஃப்ரண்ட் ஆர்டியோல்ஸ். சரியா, அதனால் அதோட glomerular ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 55 மில்லிமீட்டர் மெர்க்குரி அந்த மாதிரி தான் இருக்கும் அதோட ப்ரெஷரோட லெவல். glomerular ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரோட லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 55 மில்லிமீட்டர் மெர்க்குரி. நெக்ஸ்ட்டு kidneys. And the kidneys produce about 180 liters of glomerular filtrate in 24 hours. அதாவது நம்மளோட கிட்னிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸில் 180 லிட்டர் அளவுக்கு அந்த glomerular filtrate வந்து 24 ஹவர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுது. The molecules such as the water, glucose, amino acids and nitrogenous substances pass freely from the blood into the glomerulus. அதே மாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், நைட்ரஜன் வேஸ்டேஜ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே glomeruluக்கு வந்துடும். சரியா, glomeruluக்கு வந்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த வடி திரவம்னு glomerular filtrate சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பொருள்களையும் வச்சுருக்கோம். அதில் 5 நானோமீட்டர் ஆர் பேர்டு ஃப்ரம் என்டரிங் த டியூபியூல். அதில் 5 நானோமீட்டரை விட பெரிய மாலிகூல்ஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டியூபியூல்ஸ்குள்ளே இதால் உள்ள நுழைய முடியாது. சரியா, the glomerular pressure is chief force that pushes water and solutes out of the blood and across the filtration membrane. அதுக்குள்ளே நுழைய முடியாது. அதனால் அந்த glomeruluஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரேட் பண்ணும் இல்லையா, அந்த ஃபில்ட்ரேட் பண்ணக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஒரு மெம்ப்ரேன் வழியாக தான் அந்த வாட்டரும் பிளட்டு இதெல்லாமே வெளியில் வர முடியும். அதனால் the glomerular blood pressure approximately, glomerulோட blood pressure வந்து approximately நம்ம எவ்வளோ சொல்லலாம் அப்படின்னா 55 மில்லிமீட்டர் மெர்க்குரியாக நம்ம வந்து சொல்லலாம். is much higher than in other capillary beds.
சரியா. அந்த கிளாமுலார் பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து நார்மலாகவே 55 மில்லிமீட்டர் மெர்க்குரியாக நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸில் இருக்கிறத விட இது வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். The two opposing force are contributed by the plasma proteins in the capillaries. அந்த பிளட் கேப்லரிஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளட் பிளாஸ்மா இருக்கு இல்லையா, பிளட் பிளாஸ்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட் ஃபோர்ஸை வந்து கொடுக்கும். சரியா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தரும்போது these includes the colloidal osmotic pressures 30 மில்லிமீட்டர் மெர்க்குரி, அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய கொலாய்டல் ப்ரெஷரோட லெவல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30 மில்லிமீட்டர் மெர்க்குரி. கிளாமுலார் ஃபில்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய கேப்சுலார் வாட்டரோட ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15 மில்லிமீட்டர் மெர்க்குரியாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாமுலார் ஃபில்ட்ரேட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா. இது எல்லாமே எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கிளாமுலார் கேப்சூலில் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர் ஆஃப் 10 மில்லிமீட்டர் மெர்க்குரி. அப்போ நார்மலாகவே அதோட நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த ப்ரெஷரோட லெவல் வந்து 10 மில்லிமீட்டர் தான். 10 மில்லிமீட்டர் மெர்க்குரி வரைக்கும் இருக்கும். த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரீனல் ஃபில்ட்ரேஷன். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீனல் ஃபில்ட்ரேஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 மில்லிமீட்டர் மெர்க்குரி வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர் ஈக்குவல் டு கிளாமுலார் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் மைனஸ் கொலாய்டல் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். கொலாய்டல் அதாவது கிளாமுலார் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் மைனஸ் கொலாய்டல் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேப்சுலார் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், இதை தான் நம்ம சொல்கிறோம். சரியா. அதுக்கப்புறம் நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 55 மில்லிமீட்டர் மெர்க்குரி வரைக்கும் இருக்கும். சரியா. அதை தான் நம்ம சொல்கிறோம். அந்த கொலாய்டல் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து 30 மில்லிமீட்டர் மெர்க்குரி. அதுக்கப்புறம் கேப்சுலார் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மில்லிமீட்டர் மெர்க்குரி. அதை வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 மில்லிமீட்டர் மெர்க்குரி தான் நமக்கு கிடைக்கும். அதை தான் இந்த ஃபார்முலாவில் சொல்லியிருக்கோம். சரியா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள். எஃபெக்டிவ் கிளாமுலார் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 மில்லிமீட்டர் மெர்க்குரி. ரிசல்ட்ஸ் இன் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. 10 மில்லிமீட்டர் மெர்க்குரியை தான் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சொல்கிறோம். இந்த கிளாமுலார் GFR அப்படின்னா கிளாமுலார் ஃபில்ட்ரேட் ரேட். GFR na என்னது glomerular filtrate rate is the volume of filtrate formed minutes minus 1 in all nephrons. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா glomerular ultrafiltration, அதாவது glomerular filtrate rate. glomerular filtrate rate ஓட வால்யூம் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். all nephrons of both kidneys. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிட்னிஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட்ல சரியா 1 நிமிஷத்தில் உருவாகக்கூடிய அந்த glomerular வடிதிரவத்தோட அளவை வச்சு சொல்கிறோம். சரியா. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன் அடல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் பர்சனில் glomerular filtrate அப்ராக்சிமேட்லி glomerular filtrate rate வந்து எவ்வளோ இருக்குன்னா அதான் GFRனா glomerular filtrate rate நார்மலாக எவ்வளோ இருக்கும் அடல்ட் பர்சனில் 120 மில்லிலிட்டர் பர் மினிட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 120லேருந்து 125 மில்லிலிட்டர் வரைக்கும் பர் மினிட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா. எப்போ யாருக்கு அடல்ட் பர்சனில் அடல்ட் ஹியூமனில் அப்படி அந்த மாதிரி அந்த பிளட்டு ஃப்ரம் த glomerulus இஸ் பாஸ்ட் அவுட் த்ரூ தி எஃப்ரண்ட் ஆர்டியோல். அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போகும் அப்படின்னா எஃப்ரண்ட் ஆர்டியோலுக்கு போகும். The smooth muscles of efferent arterioles contract resulting in vasoconstriction. அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத் மசில்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்மூத் மசில்ஸ் அப்படிங்கிறது வரியற்ற தசைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்மூத் மசில்ஸோட எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்மூத் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், அதாவது சுருக்கம் அடையும். இந்த ஸ்மூத் மசில்ஸோட சுருக்கத்தினால அதில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகும், அதுவும் வந்து சுருக்கம் அடையும். எப்போ அப்படின்னா அந்த கிளாமர்லஸ்லேருந்து அந்த பிளட்டு வந்து எஃப்ரண்ட் ஆர்டியோல் வழியாக வெளியில் போகும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்மூத் மசில்ஸில் கான்ட்ராக்ட் ஆகும். சரியா. ஸ்மூத் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுறனால அதில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகும்.
அதான் கண்ட்ராக்ட் ரிசல்ட்ஸ் இன் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கான டேபிள்ஸில் நம்மளுக்கு அதுக்கான வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாமுலார் ஃபில்ட்ரேட் இஸ் சிமிலர் டு பிளட் பிளாஸ்மா. கிளாமுலார் ஃபில்ட்ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் பிளாஸ்மா மாதிரியே தான் இருக்கும், சரியா? அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும், except that there are no plasma proteins. அதே மாதிரி in cortical nephrons blood from efferent arterioles flow into peritubular capillary beds and enters the venous system carrying with it recovered solutes and water from the intestinal fluid that surrounds the tubule. அதே மாதிரி கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்டிக்கல் நெஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ரண்ட் ஆர்டியோல்லேருந்து அதில் இருக்கக்கூடிய அந்த எஃப்ரண்ட் ஆர்டியோல்லையே இருக்கும். அங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா அந்த சிறை வழியாக என்னாகும் அப்படின்னா வெளியில் போயிடும். வெளியில் போனதுக்கப்புறமா அந்த டியூபியூல்ஸை சுற்றிலுமே அந்த ஃப்ளூயிட் இருக்கும், சரியா? அதை வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா தான் அதான் சொல்கிறோம், இந்த ரெக்கவர்டு த சொல்யூட்ஸ் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த இன்டெஸ்டைனல் ஃப்ளூயிட் சரௌண்ட்ஸ் த டியூபியூல்ஸ். அந்த டியூபியூல்ஸை ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும். glomerular filtrate rate. நெக்ஸ்ட்டு இதில் glomerular filtrate ரேட்டுக்கான டேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் இன் blood plasma அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் அதோட வாட்டர் லெவலு, ப்ரோட்டீன்ஸு, அமினோ ஆசிட்ஸு, குளுக்கோஸு, யூரியா, யூரிக் ஆசிட், கிரியாட்டினைன் எல்லாத்தோட லெவல்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிளட் பிளாஸ்மாவில் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி கிளாமுலார் ஃபில்ட்ரேட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் அயான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக சொல்கிறது சோடியம் அயான்ஸ், பொட்டாசியம் அயான்ஸ், குளோரைட், இதை தான் நம்ம சொல்லுவோம். அதோட வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டியூபுலார் யூரின் ஃபார்மேஷனோட செகண்ட் ஸ்டெப் டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன்ஸ். This involves the movement of filtrate back into the circulations. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா circulation, இது filtrate back to the circulations. இதில் the volume of filtrate formed per day is around 170 to 180 liter and the urine released is around 1.5 liter per day. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன் டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபில்ட்ரேட்டோட அளவு 170 லிட்டர், சரியா? 170 லிட்டர்லேருந்து 180 லிட்டர் வரைக்கும் ஃபார்ம் ஆகும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரினா வெளியேறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 லிட்டர் வரைக்கும் வெளியில் போகும், சரியா? Nearly 99% of glomerular filtrate that has to be reabsorbed by the renal tubules as it contains certain substances needed by the body. இதில் வந்து நார்மலாகவே என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி நார்மலாக 170லேருந்து 180 லிட்டர் வரைக்கும் ஒன் டேயில் வந்து ஃபார்ம் ஆகும். அதில் யூரினா ரிலீஸ் பண்ணுறது 1.5 லிட்டர் பர் டேக்கு. அதில் நியர்லி 99% of the glomerular filtrate that has to be reabsorbed by the renal tubules as it contains certain substances needed by the body. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபில்ட்ரேட்டில் 99% வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டியூபியூல்ஸால் மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா அப்சர்வ் பண்ணுது, சரியா? அதனால் அந்த ஃபில்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே நம்மளோட உடலுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு அதான் செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மீள உறிஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். ரீஅப்சார்ப்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பை த டியூபுலார் எபித்தீலியல் செல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த நெஃப்ரான் எய்தர் பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஆர் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் டிஃப்யூஷன்ஸ் ஆன் த ஆஸ்மோசிஸ். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த நெஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்க எபித்தீலியல் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எபித்தீலியல் செல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிவ் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் ஃபங்க்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்மோசிஸ் அந்த மெத்தட்லையும் இந்த ரீஅப்சார்ப்ஷன்ஸ் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகலாம், சரியா? அந்த ரீஅப்சார்ப்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் எந்த மாதிரிலாம் இந்த ரீஅப்சார்ப்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா ஆக்டிவ், பாசிவ் அண்டு ஆஸ்மோசிஸ், டிஃப்யூஷன்ஸ் இந்த மாதிரி டைப்லையும் டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன்ஸ் ப்ராசஸ் ஃபங்க்ஷன் ஆகும். இதான் வந்து
யூரின் ஃபார்மேஷனோட செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம சொல்லலாம். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டிபியூல்ஸ் இருக்கும். என்னென்ன டைப் ஆஃப் டிபியூல்ஸ் அப்படின்னா ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல்னு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்குறது ஹென்லி லூப்பில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்த்துருப்போம். ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஹென்லி லூப்பில் இருக்கக்கூடியது தான் இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல் அப்படின்னு சொல்கிறது. இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல் PCT அப்படின்றது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோஸ், lactate, amino acids, sodium ions and water in the filtrate is reabsorbed in the PCT. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்ட்ரேட் பண்ணி திரும்பவும் என்ன பண்ணுது அப்படின்னா ரீஅப்சார்ப் பண்ணுது. சரியா, திரும்பவும் என்ன பண்ணுது அப்படின்னா ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுது. The sodium is PCT னா proximal convoluted tubule. Sodium is reabsorbed by active transport. அதில் இருக்கக்கூடிய சோடியம், அந்த சோடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ரீஅப்சார்ப் பண்ணி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் த்ரூ தி சோடியம் பொட்டாசியம், சோடியம் அயான்ஸ், பொட்டாசியம் அயான்ஸ், அந்த பொட்டாசியம் சோடியம் பொட்டாசியம் பம்ப் இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள். இதில் வந்து சோடியம் பொட்டாசியம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர்னால அந்த இடத்துல வந்து ஆக்டிவ் ப்ராசஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல்லேருந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணுது. சரியா, அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் ஆல்சோ ரீஅப்சார்ப்டு. அதே மாதிரி யூரியா யூரிக் ஆசிட்ஸையும் கொஞ்சமாக என்ன பண்ணிக்குது அப்படின்னா அப்சர்வ் பண்ணுது. சரியா, அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிசெண்டிங் லிம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசெண்டிங் லிம்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசெண்டிங் லிம் அப்படின்னு இருக்கும். டிசெண்டிங் லிம் அப்படிங்கிறது கீழே இறங்கு குழல், கீழே இறங்கி வரக்கூடிய குழல், அதை தான் வந்து டிசெண்டிங் லிம் ஆஃப் ஹென்லேஸ் லூப். ஹென்லேஸ் லூப்பில் ஆல்ரெடி நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம பார்த்துருப்போம். ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹென்லேஸ் லூப்பில் இருக்கக்கூடிய டிசெண்டிங் லிம், அசெண்டிங் லிம்னு பார்த்துருப்பீங்க. அதில் டிசெண்டிங் லிம் ஆஃப் ஹென்லேஸ் லூப்பில் என்ன நடக்குது? Descending limb of Henle's loop is permeable to water due to the presence of aquaporins but not permeable to salts. அதாவது இந்த ஹென்லி லூப்பில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொன்னோம் டிசெண்டிங் லிம், டிசெண்டிங் லிம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வாஃபோரின்ஸ், அந்த வாட்டர் அதோட சுவர் பகுதியில் அதோட வால் ஆஃப் ரீஜியன் ஆஃப் டிசெண்டிங் லிம், ஓகேவா, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்வாஃபோரின்ஸ் இருக்கிறனால அதில் இருக்கக்கூடிய வாட்டர், அந்த வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்மியபிளாக இருக்கும். பெர்மியபிள் அப்படின்றது என்னது? நல்லா வேகமாக ஊடுருவி போகும், அதுதான். பட் நாட் பெர்மியபிள் டு சால்ட்ஸ், பட் நாட் பெர்மியபிள் டு சால்ட்ஸ் அப்படின்னா என்னது? அதில் இருக்கக்கூடிய அந்த உப்புக்களால் அதால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஊடுருவி செல்ல முடியலை, அதான் பட் நாட் பெர்மியபிள் டு சால்ட். வாட்டர் இஸ் லாஸ்ட் இன் த டிசெண்டிங் லிம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? வாட்டர் இஸ், அதனால் அதன் வழியே என்ன ஆகுது? வாட்டர் வந்து வெளியில் வந்துடுது. சரியா, அந்த வாட்டர் இஸ் லாஸ்ட் டு த டிசெண்டிங் லிம், ஹென்ஸ் த சோடியம் அயான்ஸ் அண்ட் குளோரைட் கெட்ஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் த ஃபில்ட்ரேட். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சோடியம் குளோரைடு அந்த அயான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அயனிகளில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அசெண்டிங் லிம். சரியா, அசெண்டிங் லிம்மில் என்ன நடக்குது? த லிம்ப் ஆஃப் ஹென்லேஸ் லூப் இஸ் impermeable to water but permeable to solutes such as sodium ions, chloride and potassium. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரை வந்து இதில் வந்து அந்த வால் ஆஃப் ஹென்லே லூப், அதாவது அசெண்டிங் லிம், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரை வந்து இது வந்து அலோ பண்ணலை. சரியா, அலோ பண்ணாதனால அதில் இருக்கக்கூடிய சோடியம், குளோரைட், பொட்டாசியம் அயனிகளையும் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டரை அனுமதிக்காதனால, வாட்டரை வந்து அலோ பண்ணாதனால தான் இந்த இடத்துல இது வந்து என்ன ஆகுது? பெர்மியபிள் ஆகுது, ஊடுருவ முடியுது. எதால்? இந்த குளோரைட், பொட்டாசியம், சோடியம் அயான்ஸால் அந்த இடத்துல பெர்மியபிள் ப்ராசஸ் நடக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வாட்டரை வந்து அலோ பண்ணாது. அதே நம்ம வந்து டிசெண்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரை வந்து அலோ பண்ணுறதுனால இதெல்லாத்தையும் சோடியம், பொட்டாசியம், குளோரைடை வந்து பெர்மியபிளாக அந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியல. அதே வந்து அசெண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் அலோ பண்ணாதனால தான் இந்த சோடியம், பொட்டாசியம், குளோரைடை வந்து என்ன பண்ணுது? பெர்மியபிள் பண்ணுது. அந்த பெர்மியபிள் ப்ராசஸ் ஃபங்க்ஷன் ஆகுது.
ஓகேவா? இதான் வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூலில் நம்ம சொன்னோம். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல். சரியா? அதுக்கு அடுத்தது எதை சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல். இந்த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல் ரெக்கவர்ஸ் த வாட்டர் அண்ட் செக்ரீட் பொட்டாசியம் இன்டு த டிபியூல். சரியா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொட்டாசியத்தை வந்து என்ன பண்ணுது? செக்ரீட் பண்ணுது. சரியா? ரெக்கவர்ஸ் வாட்டர் அண்ட் செக்ரீட் பொட்டாசியம். வாட்டரையும் பொட்டாசியத்தையும் செக்ரீட் பண்ணுது. எது? டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல். இல்லை சோடியம் குளோரைட் அண்ட் வாட்டர் ரிமைன்ஸ் இன் த ஃபில்ட்ரேட் ஆஃப் த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல். டிசிடினா டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல் அப்படின்னு சொல்ல. சோடியம் பொட்டாசியம் குளோரைட் இது எல்லாத்தையுமே மீதி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து எடுத்துக்குது. சரியா? டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூலில் ரிமைன் பண்ணுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த reabsorptions from this point is dependent on the body need and is regulated by hormones. சரியா? அதே மாதிரி இங்கே உடலுக்கு தேவையான அடிப்படையில் இது வந்து என்ன பண்ணுது? ரீஅப்சார்ப்ஷன்ஸ் பண்ணுது. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்ணுது. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு த ரீஅப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் பைகார்பனேட். அதுக்கப்புறம் பைகார்பனேட்டை ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுது. Reabsorptions of bicarbonate takes place to regulate the blood pH. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா pHஐயும் என்ன பண்ணுது அப்படின்னா ரெகுலேட் பண்ணுது. Next, homeostasis. Homeostasis of potassium and sodium ions in the blood is also regulated in the region. அதுக்கப்புறம் சோடியம் பொட்டாசியம்ஸ் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுது அப்படின்னா ரெகுலேட் பண்ணுது. எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுது. சோடியம் பொட்டாசியம் அயான்ஸ் பைகார்பனேட்ஸு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அது வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறதுனால எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரெகுலேட் பண்ணுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கலெக்டிங் டக்ட். இதுலேயே தான். சரியா? இதுலேயே வந்து அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூலு, அதில் வந்து அசெண்டிங் டிசெண்டிங் லிம்பை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூலு. அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த ஸ்டெப்பாக இதை சொல்கிறோம் அப்படின்னா கலெக்டிங் டக்ட்டை தான் நம்ம சொல்கிறோம். சரியா? கலெக்டிங் டக்ட் இஸ் பெர்மியபிள் டு வாட்டர். கலெக்டிங் டக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்மியபிள் டு வாட்டர். நோட் த பாயிண்ட். கலெக்டிங் டக்ட் இஸ் பெர்மியபிள் டு வாட்டர். இங்கே வந்து வாட்டரை வந்து பெர்மியபிள் பண்ணும். அப்போது செக்ரீட் பொட்டாசியம். அந்த பொட்டாசியம் அயான்ஸ் ஆர் ஆக்டிவ்லி டிரான்ஸ்போர்ட் இன்டு த டிபியூல். அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டாசியம் அயான்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்போது அந்த குழல்களுக்குள் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பொட்டாசியம் அயான்ஸை அலோ பண்ணுது. அண்டு ரீஅப்சார்ப்ஸ் அலோ பண்ணதுக்கப்புறமா ரீஅப்சார்ப் பண்ணுது. அலோ பண்ணிடுது. அதுக்கப்புறம் ரீஅப்சார்ப்ஸ் சோடியம் அயான்ஸ் டு ப்ரொடியூஸ் கான்சன்ட்ரேட்டட் டிபியூல்ஸ். அதுக்கு அடுத்தது சோடியம் அயான்ஸை என்ன பண்ணிக்குது அப்படின்னா ரீஅப்சார்ப்ஷன்ஸ் பண்ணுது. ஓகே? அதுக்கப்புறம் சோடியம் அயான்ஸை ரீஅப்சார்ப்ஷன்ஸ் பண்ணுது. அதனால் அப்படி ரீஅப்சார்ப்ஷன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது? கான்சன்ட்ரேட்டட் யூரியன் ஃபார்ம் ஆகுது. ஓகே? பொட்டாசியம் அயான்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. எதில்? அந்த கலெக்டிங் டக்டில். அப்படி பண்ணும்போது அந்த சோடியம் அயான்ஸையும் ரீஅப்சார்ப்ஷன்ஸ் பண்ணுது. அப்படி ரீஅப்சார்ப்ஷன்ஸ் பண்ணும்போது கான்சன்ட்ரேட்டட் யூரியன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே? இந்த பாயிண்ட் வாங்க. கான்சன்ட்ரேட்டட் யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது அடர்த்திமிக்க சிறுநீரகத்தை வந்து உருவாக்குது. அப்போ த சேஞ்ச் இன் பெர்மியபிள் டு வாட்டர் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் வாட்டர் பெர்மியபிள் கேனல்ஸ் கால்டு அக்வாஃபோரின்ஸ். அப்போது இந்த பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உள்ளே போகக்கூடிய அந்த அக்வாஃபோரின்ஸ் தான் இதுக்கு மெயினான ரீசனே அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அக்வாஃபோரின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெம்ப்ரின் வழியாக கடத்தக்கூடிய ஒரு வகையான ஒரு புரதம். அதை தான் நம்ம சொல்கிறோம் அக்வாஃபோரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வாட்டரை வந்து பெர்மியபிள் பண்ண அனுமதிக்கக்கூடிய கால்வாய்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல வாட்டரை வந்து பெர்மியபிள் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதை தான் வந்து நம்ம அக்வாஃபோரின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. The water is due to the presence of number of water permeable canals called aquaphorins. Okay. Next, tubular secretions. Next, third step தான் final step. tubular secretion தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்குறோம். இதில் tubular secretion substances such as
இதில் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரஜன், பொட்டாசியம், அமோனியா, கிரியாட்டினைன் and organic acids move into the filtrate from the peritubular capillaries into the tubular fluid. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வடிதிரவத்துக்குள்ளே போயிட்டு போகுது. சரியா? அதே மாதிரி the most of the water is absorbed in the proximal convoluted tubule and sodium ions is exchanged for water in the loop of Henle. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த distal convoluted tubule ரொம்ப அதிக அளவில் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. சரியா? அதுக்கப்புறம் அந்த ஹென்லே லூப்பில் இருக்கக்கூடிய சோடியம் அயான்ஸ், வாட்டர், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்குது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. சரியா? இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கிறனால இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா ஹென்லேஸ் லூப். சரியா? அதுக்கப்புறம் ஹைப்போடோனிக் ஃப்ளூயிட் என்டர்ஸ் இன்டு த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். ஹைப்போடோனிக் வந்து ஃப்ளூயிட் என்டர்ஸ் இன்டு த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். இந்த ஹைப்போடோனிக் எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூலுக்கு போகுது. The substances such as urea and salt passes from peritubular into the cells of the distal convoluted tubule. அதையும் நம்ம சொல்கிறோம். சரியா? அதாவது இதில் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் நடக்குது. எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய யூரியா, சால்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூலுக்குள்ளே போய் சேர்ந்துருது. அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய யூரின், அந்த சிறுநீரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஃபில்ட்ரேட் ப்ராசஸ் நடக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டிங் டக்ட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சு அதை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைப்போடோனிக் ப்ராசஸ் ஃபங்க்ஷன் ஆகும். ஹைப்பர்டோனிக் ப்ராசஸ் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ ஹைப்பர்டோனிக்காக அதோட உப்போட அடர்வு அதிகமாக இருக்கும். அதை தான் வந்து நம்ம ஹைப்பர்டோனிக்னு சொல்கிறோம். அப்போ ஹைப்பர்டோனிக் நடக்கிறனால அந்த இடத்துல யூரின் ஃபார்ம் ஆகுது. அதை தான் இங்கே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரியா? such as urea and salt pass from peritubular blood into the cells of distal convoluted tubule. Okay, the urine excreted contains both filtrated secreted the substances. அதை தான் இதில் சொல்லியிருக்கோம். சரியா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு the ones enter the collecting duct. அது கலெக்டிங் டக்ட்டுக்குள்ளே போயிட்டு விடப்படுகிறது. சரியா? கலெக்டிங் டக்ட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதில் அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அயானுக்கும் ஒரு சோடியம் அயான், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே அந்த டியூபியூலில் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணுது. அதை தான் சொல்கிறோம். சரியா? அதான் வந்து ஹைப்பர்டோனிக் யூரின் ஃபார்ம் ஆகி முடிச்சதுக்கப்புறமா எவ்ரி ஹைட்ரஜன் அயான் செக்ரீட்டட் இன்டு டியூபுலார் ஃபில்ட்ரேட், எ சோடியம் அயான்ஸ் அப்சர்வ்டு பை த டியூபுலார் செல். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சோடியம் அயான்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், பைகார்பனேட்ஸ், பைபாஸ்பேட், அமோனியா இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கார்பானிக் ஆசிட் அண்ட் பாஸ்பாரிக் ஆசிடாக மாறுகிறது. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜன் அயான் செக்ரீட்ஸ் பைகார்பனேட், பைபாஸ்பேட் அண்ட் அமோனியா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கார்பானிக் ஆசிட் அண்ட் பாஸ்பாரிக் ஆசிடாக மாறுது. சரியா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு since the hydrogen ions gets fixed in the fluid, absorptions of hydrogen ions is prevented. அதை தான் இதில் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகே, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குது. அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அதை வந்து மறுபடியும் அதை வந்து செக்ரீட் பண்ணுறதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அவ்வளோதான். இதை தான் வந்து டியூபுலார் செக்ரேஷனில் நம்ம சொல்கிறோம். ஓகே, டியூபுலார் செக்ரேஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் யூரியன். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் யூரியன். ஃபார்மேஷன் அதாவது அந்த கான்சன்ட்ரேட்டட் யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான். அதான் ஃபார்மேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் யூரின். இது யூரின் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது டியூபுலார் செக்ரேஷனோட ஓவர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் யூரின். அந்த கான்சன்ட்ரேட்டட் யூரின் வந்து எப்படி உருவாகுது, அடர்த்தி மிக்க ஒரு சிறுநீரகம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை பற்றி தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா the formation of concentrated urine is accomplished by kidneys using counter current mechanisms. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அந்த முறையை பயன்படுத்தி தான் அதில் இருக்கக்கூடிய அடர்த்திமிக்க சிறுநீரகத்தை வந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கவுண்டர் கரண்ட் அப்படின்னா எதிரோட்ட முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே நடக்கும் அப்படின்னா ஹென்லேஸில் தான். அந்த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஹென்லேஸ் லூப்ஸ் டு கான்சென்ட்ரேட். அந்த ஹென்லேஸ் லூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாகவே எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னா சோடியம் அயான்ஸ், குளோரைடு அயான்ஸ் அதோட டென்சிட்டியை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். சரியா? the major function of Henle's loop concentrate sodium ions and chloride ions. This is there is low osmolarity. இதோட osmolarity பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஆஸ்மோலாரிட்டி நியர் த கார்டெக்ஸ், அதோட கார்டெக்ஸ் ரீஜியனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்மோலாரிட்டி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதோட கார்டெக்ஸில் கம்மியாக இருக்கும். மெடுலா பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். கார்டெக்ஸில் கம்மியாக இருக்கும் ஆஸ்மோலாரிட்டி பொறுத்த வரைக்கும். The osmolarity in the medulla is due to the presence of solute transports and is maintained by the arrangement of loop of Henle. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த ஹென்லே லூப்பில் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த கலெக்டிங் டக்ட்டு அதை தான் சொல்லியிருக்கோம். சரியா? கலெக்டிங் டக்ட்டு வாசா ரெக்டா. இதில் ஹென்லேஸ் லூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கலெக்டிங் டக்ட்டு வாசா ரெக்டா இது எல்லாத்தையுமே இதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா திஸ் இஸ் அரேஞ்ச்மெண்ட் அலோ த மூவ்மெண்ட் ஆஃப் சொல்யூட்ஸ் ஃப்ரம் த ஃபில்ட்ரேட் டு த இன்டெஸ்டைனல் ஃப்ளூயிட். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த இன்டெஸ்டைனல் ஃப்ளூயிடை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே இடத்துல இல்லாமல் வேறு இடத்துக்கு மாறி போகுது. அப்போ இந்த டிரான்சிஷன்ஸ் பிட்வீன் த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல் அண்ட் த டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லே ஆஸ்மோலாரிட்டி த இன்டெஸ்டைனல் ஃப்ளூயிட் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் த பிளட் அபவுட் 300 மில்லி ஆஸ்மோலாரிட்டி. இதை நம்ம சொல்லலாம். சரியா? அதாவது இந்த ஹென்லே லூப்புக்கு இடையிலையும் அந்த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபுக்கும் இடையில ஆஸ்மோலாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளட் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 மீட்டர் ஆஸ்மோலாரிட்டி தான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஹென்லேஸ் லூப் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டு ascending and descending limb of Henle. அந்த ascending and descendingல இருக்கக்கூடிய Henle's loop create a counter current multiplier. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா counter current multiplier தான் ஃபார்ம் பண்ணுது. சரியா? அந்த Henle loopல இருக்கக்கூடிய ascending and descending limbல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதிரோட்ட பெருக்கத்தை வந்து உருவாக்குது. counter current multiplier வந்து ஃபார்ம் பண்ணுது. இதில் ஹென்லேஸ் லூப்பில் இருக்கக்கூடிய அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் லிம்பில் தான் கவுண்டர் கரண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அதுக்கான டயக்ராம் இருக்குது, நம்ம பார்ப்போம். அண்ட் ஷோஸ் த கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளர் கிரியேட்டட் பை லாங் லூப் ஆஃப் ஹென்லே ஆஃப் த ஜேஎம்னா ஜக்ஸ்டா மெடுலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜக்ஸ்டா மெடுலரி அப்படின்னு சொல்கிறது தான் ஜேஎம். அந்த ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ் விச் கிரியேட்ஸ் த மெடுலரி ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட். அந்த ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்களில் தான் அந்த ஹென்லே லூப்பில் வந்து அந்த கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளரை வந்து அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி நமக்கு சொல்லியிருக்கு. எதில் அப்படின்னா ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹென்லே லூப்பில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆஸ் த ஃப்ளூயிட் என்டர்ஸ் த டிசெண்டிங் லிம், அந்த ஃப்ளூயிட் வந்து எங்கே போகுது, டிசெண்டிங் லிம்பில் போய் என்டர் ஆகுது. வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் த லியூமன் இன் டு த இன்டெஸ்டைனல் ஃப்ளூயிட் அண்ட் ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் இன்டெஸ்டைனல் ஃப்ளூயிட் டிக்ரீசஸ். அப்போ அது ஆஸ்மோலாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஓகே, அதான் சொல்லியிருக்கோம், டிக்ரீசஸ் டு counteract this dilute the region of ascending limb actively pumps solutes from the lumen into the intestinal fluid and the osmolarity increase to about 1200 meter osmolarity in medulla அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஸ்மோலாரிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1200 அளவுக்கு குறைவாக தான் இருக்குது. அதனால் அந்த மெடுலா இருக்கு இல்லையா, மெடுலா ரீஜனில் இருக்கக்கூடிய வாட்டருக்கும் அதில் இருக்கக்கூடிய சால்ட்டுக்கும் இடையில நிறையா பெர்மியபிள் ஸ்டேஜஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த கலெக்டிங் டக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரியாவும் என்ன ஆகும் அப்படின்னா பெர்மியபிள் ஆகுது. இது எல்லாமே வந்து பெர்மியபிள் நிலைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம்.
சரியா, the salts creates osmotic gradient in the medulla. The osmotic gradient is also due to the permeability of the collecting duct to urea. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசா ரெக்டா, இதில் அந்த டயக்ராமில் இருக்குது, இந்த டயக்ராம் நம்ம பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய வாசா ரெக்டா, அந்த வாசா ரெக்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டைன்ஸ் த மெடுலரி ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட் வயா கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர். அப்போ அந்த வாசா ரெக்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சரை வந்து மெடுலாவில் போயிட்டு பெர்மியபிள் பண்ணுறதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோட வேறுபாட்டை பற்றி ஜெனரேட் பண்ணுது. சரியா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதாவது அந்த ஃப்ளோ ஆஃப் பிளட் த்ரூ தி அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் வாசா ரெக்டா பிளட் வெசல்ஸ், அதையும் நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டாக இதில் நடக்குது, பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஷோஸ் த கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் வேர் த வாசா ரெக்டா ப்ரிசர்வ்ஸ் த மெடுலரி கிரேடியன்ட் while removing reabsorptions of water and solutes. மறுபடியும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடுலாவில் அந்த பெர்மியபிளோட வேறுபாட்டை வந்து வாசா ரெக்டா, அந்த வாசா ரெக்டா கவுண்டர் கரண்ட் தான் வந்து பராமரித்து பாதுகாக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பை த ரிமூவல் ஆஃப் எக்ஸஸ் சால்ட்ஸ் ஃப்ரம் த இன்டெஸ்டைனல் ஃப்ளூயிட் அண்ட் ரிமூவிங் ரீஅப்சார்ப்டு வாட்டர். அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் சால்ட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெளியேற்றிட்டு அதை திரும்பவும் மறுபடியும் ரீஅப்சார்ப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியில் தள்ளிட்டு அதில் இருக்கக்கூடிய மெடுலாவை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த வாசா ரெக்டா லீவ் த கிட்னி அட் த ஜங்ஷன்ஸ் பிட்வீன் த கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா, அதையும் நம்ம சொல்லலாம். அதாவது கார்டெக்ஸு மெடுலாவுக்கு இடையில அந்த கிட்னியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசா ரெக்டா வந்து அந்த கிட்னியை விட்டு என்ன ஆகிடுது அப்படின்னா வெளியில் போயிடுது. அதுக்கப்புறம் the intestinal fluid at this point is isoosmotic to the blood. அதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளட்டில் வந்து ஐசோஆஸ்மாட்டிக் அப்படின்ற ஒரு ஃப்ளூயிடை வந்து காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், ஏபின்னு 2 டயக்ராம் இருக்கும். ஏ டயக்ராம் வந்து கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளர், பி டயக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லலாம். அதில் கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அந்த ரெட் கலர் ஏரோ மார்க் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ப்ளூ கலர் மார்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் டிரான்ஸ்போர்ட், அதாவது பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது ஏ டயக்ராமில் பாருங்கள் வாட்டர் இம்பெர்மியபிள். இந்த வாட்டர் இம்பெர்மியபிள்னா அந்த வாட்டர் வந்து அந்த இடத்துல பெர்மியபிள் ஆகாது. அதாவது ஆக்டிவ்னா நல்லா ஆக்டிவ் செயல்மிகு கடத்தல், பேசிவ்னா மந்தமான கடத்தல், மெதுவாக அந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் நடக்கும். அதே வாட்டர் இம்பெர்மியபிள்னா அந்த இடத்துல வாட்டர் வந்து பெர்மியபிள் ஆகாது. கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளரில் ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், ஏ டயக்ராமு. அதில் லாங் லூப்ஸ் ஆஃப் ஹென்லே ஜக்ஸ்டா மெடுலரி nephrons create a medullary osmotic gradient. இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து உருவாக்குது. சரியா, இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் சொல்லியிருக்கோம். சரியா, அதில் பாருங்கள் H2O வாட்டர் வந்து வெளியில் வந்துடுது, அதுக்கப்புறம் சோடியம் அயான்ஸ் வெளில வந்துடும், அதிலோட லெவல்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த செகண்ட் பி டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர். ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளர், அந்த இடத்துல கவுண்டர் கரண்ட் வந்து உருவாக்கும். அதுக்கப்புறம் கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர், அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சர் ப்ராசஸ் நடக்கும். அதில் வந்து வாசா ரெக்டா ப்ரிவென்ட்ஸ் த மெடுலரி கிரேடியன்ட் while removing the absorbed water and solutes. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரையும் அந்த சொல்யூட்ஸையும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வாசா ரெக்டா மெடுலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஸ்மாட்டிக் லெவலை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க இந்த டயக்ராமில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் இன்டெஸ்டைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். அதில் வந்து பாருங்கள் லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கார்டெக்ஸு, இது வந்து அவுட்டர் மெடுலா, அதுக்கப்புறம் இன்னர் மெடுலா, கார்டெக்ஸ் ரீஜியனு, அதுக்கப்புறம் அவுட்டர் மெடுலா, இன்னர் மெடுலா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பி டயக்ராமில் பிளட் ஃப்ரம் எஃப்ரண்ட் ஆர்டியோல், இது வந்து டு வெயின், அதாவது அந்த டு வெயினுக்கு போகக்கூடிய பிளட்டு. சரியா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் ஃப்ரம் எஃப்ரண்ட் ஆர்டியோல், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ரண்ட் ஆர்டியோலில் இருக்கக்கூடிய பிளட்டோட லெவல்ஸ். இதில் பாருங்கள்
முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ இந்த இடத்துல எல்லாமே அந்த சோடியம் குளோரைடு எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் சோடியம் குளோரைடு வாட்டரும் உள்ளே போகும், அதுக்கப்புறம் சோடியம் அயன்ஸ் வந்து வெளியில் வரும். இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏரியா தான் இந்த 1200 பாருங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா ஆஸ்மோலாரிட்டி, அது வந்து வாசா ரெக்டால தான் இது ப்ராசஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வென் த பிளட் லீவ்ஸ் த எஃப்ரண்ட் ஆர்டியோல் அண்ட் என்டர்ஸ் த வாசா ரெக்டா ஆஸ்மோலாரிட்டி. அதாவது வாசா ரெக்டா இப்போ சொன்னோம் இல்லையா 1200 ஆஸ்மோலாரிட்டி தான் வாசா ரெக்டாவில் இருக்கக்கூடிய ஆஸ்மோலாரிட்டி. And results a passive uptake of solutes of loss of water descending vasa recta. Descending ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாசா ரெக்டாவோட ஆஸ்மோலாரிட்டி ரேட் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆஸ் த பிளட் என்டர்ஸ் த கார்டெக்ஸ், அந்த பிளட் வந்து கார்டெக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது த ஆஸ்மோலாரிட்டி இன் பிளட் டிக்ரீஸ் 300 ஆஸ்மோலாரிட்டி. அப்போ பிளட்டோட அளவு அதிகமாகும்போது ஆஸ்மோலாரிட்டி வந்து 300 இருக்கும். அதே மாதிரி பிளட் லாஸஸ் சொல்யூட்ஸ் த கெயின்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ அந்த ஆஸ்மோலாரிட்டி வந்து 1200 அளவுக்கு அதிகமாகுது. அதிகமானதுக்கப்புறமா அந்த மெடுலாவில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் சால்ட்டுக்கு இடையே எந்தவித ஒரு பொருத்தமான நிலையும் நடக்காது. அதனால் அது கலெக்டிங் டக்டில் வந்து யூரியாவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெர்மியபிள் அப்படின்ற ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த வாசா ரெக்டாவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, வாசா ரெக்டாவில் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னோம், இந்த வாசா ரெக்டாக்குள்ளே நுழையும் போது மெடுலாவில் வந்து ஆஸ்மோலாரிட்டியோட ரேட் வந்து என்னாகும் அப்படின்னா அதிகமாகும். சரியா. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த கரைப்பொருள்கள்னு சொல்கிறோம்ல, அது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா வெளியில் வரும்போது நடக்கும். அதே மாதிரி கார்டெக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தோட ஆஸ்மோலாரிட்டி வந்து என்னாகும் அப்படின்னா குறையும். அதாவது 300 ஆஸ்மோலாரிட்டி சொன்னோம் இல்லையா, குறையும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கரைப்பொருள்களில் வந்து அளவு வந்து எப்படி ஆகும் அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதை தான் இதில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா. அப்போது த டிக்ரீஸ் அண்ட் த பிளட் லாஸஸ் சொல்யூட்ஸ் த கெயின்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ நீரோட அளவு தான் ரொம்ப அதிகமாகும். அப்போ த ஃபைனல் ஸ்டேஜ் த கலெக்டிங் டக்ட், கடைசியாக வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இந்த கலெக்டிங் டக்ட் டு ஃபார்ம் கான்சன்ட்ரேட்டட். அப்போ கலெக்டிங் டக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் யூரினை வந்து ஃபார்ம் பண்ணும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்பர் டோனிக். அதனால் கடைசியாக அடர்த்தி மிகுந்த ஒரு சிறுநீரகத்தை தான் உருவாக்குது. அப்போ ஹியூமன் கிட்னிஸ் கேன் ப்ரொடியூஸ் யூரின் நியர்லி 4 times கான்சன்ட்ரேட்டட் தேன் த இனிஷியல் ஃபில்ட்ரேட் ஃபார்ம்டு. அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த ஃபில்ட்ரேட் டென்சிட்டியை விட, அந்த அடர்த்தியை விட 4 மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், கான்சன்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய யூரினை வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். கேன் ப்ரொடியூஸ் யூரின் நியர்லி 4 times கான்சன்ட்ரேட்டட் தேன் த இனிஷியல் ஃபில்ட்ரேட் ஃபார்ம்டு. அதை தான் இதில் நம்ம சொல்லியிருக்கோம். இதான் வந்து ஃபில்ட்ரேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் யூரின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.